டெல்லியில் நீட்டை பேன் பண்ணுறதுக்காக பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னையிலையும் இந்த நீட்டை பேன் பண்ணுறதுக்காக போராட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஜூலி என்ன பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியா எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீட்டை பேன் பண்ணணும். அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ டெல்லியில் இது ரொம்ப பெருசாகவே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னையிலையும் நீட்டை பேன் பண்ணணும். அதுக்காக ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. நீட் எக்ஸாமை பேன் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணத்தினால தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாம்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணுறதுனால இந்த நீட்டை பேன் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாம் இருந்தால் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இழந்துருவோம். அதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாமை பேன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிஎம்கே ஜென்சி பர்சன்ஸ்லாம் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவங்க என்ன மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இது டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நீட் எக்ஸாமை பேன் பண்ணணும் அப்படி பேசுகிற மாதிரி சுத்தமாக கிடையாது. நீட் எக்ஸாம் பேன் பண்ணுறதை பற்றி பேசாமல் டோட்டலாக டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலியும் அவங்க கூட சேர்ந்த ஜென்சி டிஎம்கே பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் தான். கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரொட்டஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் தான். இதில் கட்சியோட இதெல்லாம் கொண்டு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணுற இடத்துல ஜென்சி டிஎம்கே அந்த மாதிரி டிஷர்ட் போட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. கட்சிக்கும் நீட் பேன் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. ஆனால் ஜூலியும் அவங்க கூட சேர்ந்த ஜென்சி பர்சன்ஸும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இவங்க டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நீட்டை பேன் பண்ண வந்திருக்காங்களா இல்லைனா ஜனநாயகத்துக்கு எதிராக வந்திருக்காங்கன்னு தெரியல. நீட்டை பேன் பண்ண சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் இவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜென்சி டிஎம்கே அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே நிஜமாலே சில பர்சன்ஸ்லாம் நீட்டை பேன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜென்சி டிஎம்கே பர்சன்ஸ் கட்சியை கொண்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணா இது கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, நீட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. அதனால அந்த இடத்துல இந்த இஷ்யூ கொஞ்சம் பெருசாவே போயிட்டு இருந்துச்சு.